மை வி 3 எக்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட, பரபரப்பான மனசோட தான் காலையில இருந்து இருந்தோம். ஏன்னா, இஓடபிள்யூ வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்களா? அல்லது கவுண்டர் குடுப்பாங்களா? அப்படின்னே நமக்கு தெரியாம ஒரு மாரி குழப்பத்திலேயே இருந்தோம். ஆ நல்ல விஷயம் இஓடபிள்யூ வந்து கவுண்டர் குடுத்துருக்குறாங்க. கேஸ் வந்து 4ஆம் தேதி 4/7/2025 அன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நடுவுல. குறைஞ்ச இடைவெளியில வந்து கேஸ வந்து தள்ளி வைக்கிறாங்க. இடையில வந்து ஒரே ஒரு நாள் தான். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, கேஸ வந்து ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறதுல நீதிமன்றமும் முனைப்போட இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ட் கோர்ட்டுங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா வந்து கேஸ வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. அம் அவங்க குடுத்துருக்கிற மனுவ வந்து நீதிபதியும் சரி, அல்லது எதிர்தரப்பு வக்கீலும் படித்து பார்க்கணும். படிச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஓரிரு நாட்கள் தேவைப்படும். அந்த கால அவகாசத்த தான் அவங்க எடுத்துட்டுருக்காங்க. அத படிச்சுட்டு அவங்க வந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும். அதற்கும் ஒரு குறைந்த கால அவகாசம் குடுப்பாங்க. பதில் மனு குடுத்ததுக்கு அப்புறம் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது கண்டிப்பா ஒரு ஒரு சொல்ல முடியாது. இத்தன ஹியரிங் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம நீதிபதி வந்து ஆர்டர் குடுப்பாங்க. அதுவரைக்கும் வந்து நம்ம காத்திருந்து தான் ஆகணும். நம்ம வழக்கு வந்து ஒரு பெரிய வழக்கு. கடந்த 1 1/2 வருஷமா அவங்க வந்து சார்ஜ் ஷீட் போடல. இப்பந்தான் முதல் முறையா எழுத்து வடிவமா அவங்க பதில் குடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து நம்மள ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போகுது. இன்னைக்கே நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நெனச்சோம். அவங்க வந்து ஃபைல் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 4ஆம் தேதி நமக்கு வந்து ஓரளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து, நம்ம வக்கீல்கள் வந்து அதற்கு பதில் குடுக்கறத பொறுத்து, ஆர்கியூமெண்ட் நடக்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அ சீக்கிரமா முடிவு தெரியும். முடிவு வந்து நம்ம நிறுவனத்துக்கு 100% சாதகமா இருக்கும். இதுவரைக்கும் வந்து 90%, 99% சொல்லியிருப்போம். ஆனா 100% நமக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனா, கொஞ்சம் நாட்கள் தள்ளி போகலாம். நம்ம வந்து 4ஆம் தேதி 4ஆம் தேதியே தீர்ப்பு வந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுலேருந்து கொஞ்சம் நாட்கள் வந்து தள்ளி போகலாம். ஏன்னா, கோர்ட்டு கேஸுன்னு வந்துடுச்சுன்னா, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து காலத்தோட கட்டாயம். கண்டிப்பா நம்ம வந்து ஓ இவ்ளோ நாள் பொறுத்துட்டோம். எவ்ளோ 1 1/2 வருஷ காலமா பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலங்கிற மாரி நமக்கே ரொம்ப பரபரப்பா இருக்குது. ஒவ்வொரு நாளும் கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எனக்குமே அப்படிதான் இருக்கு. ஐயோ! எப்ப 4ஆம் தேதி வரும்ன்னு இருக்குது. 4ஆம் தேதி வந்து அடுத்த ஹியரிங் சொன்னாங்கன்னா, எப்படா வரும் அப்படின்னு இருக்குது. இப்படியே ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம எதிர்பார்ப்புகள் பலிக்கும், நடக்கும். அந்த நாள் வந்து வெகு தூரத்துல இல்ல. 4ஆம் தேதி வரப்போது வந்து 3வது ஹியரிங் 26/6ல வந்து முதல் ஹியரிங் நடந்துச்சு. 2/7ல வந்து 2வது ஹியரிங். இப்ப 4/7 நீங்களே அந்த கால அளவ பாருங்க. எவ்வளவு குறைஞ்ச கால அளவுல வந்து நம்மளுக்கு அடுத்த ஹியரிங் வருது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா, இந்த மாத இறுதிக்குள்ளயோ அல்லது அடுத்த மாத ஆரம்பத்திலயோ நமக்கு வந்து தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.